மதுரை மாவட்டத்தில் ஜூன் 1ஆம் தேதி முதல் உரம் வாங்குவதற்கு ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரி, திடீரென்று ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டதற்கு அரசு தரப்புல என்ன சொல்றாங்க? நிச்சயமாக, அதாவது மதுரை மாவட்டத்தில் 2,47,050 விவசாயிகள் இருக்கிறார்கள். இவர்கள் ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் தற்போது விவசாயிகளும் செய்து வரும் நிலையில அவர்களுக்கான தேவையான உரங்கள் 147 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் விற்பனை நிலையங்கள் மூலமாகவும் 180 தொடக்க கூட்டுறவு வேளாண் சங்கங்கள் மூலமாகவும் உரங்களானது வழங்கப்பட்டு வருகிறது. இனி ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆதார் அட்டை இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு உரங்கள் வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். தற்போது அந்த கடை முன்னதாக தான் இருக்கிறோம். நீங்களே பார்க்கலாம், விவசாயிகளுக்காக அந்த அறிவிப்பை உர கடையை சேர்ந்தவர்கள் தற்போது அறிவிப்பாக ஒட்டியிருக்கிறார்கள். விவசாயிகள் 1ஆம் தேதியிலிருந்து ஆதார் எண் தவறாது கொண்டு வர வேண்டும் என்ற அறிவிப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தற்போது உறுப்பினர்கள் சங்கத்தினர் நம்மோடு இருக்க, அவங்ககிட்ட கேட்கலாம். பாஸ்கர், நீங்க சார் சொல்லுங்க, இந்த உர விற்பனைக்கு தற்போது ஆதார் எண் கட்டாயம்னு அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பிஓஎஸ் மிஷின் மூலமாக நாங்கள் வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லி அரசாங்கத்தை உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த பிஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்ன்றது நல்ல ஒரு சிஸ்டம் தான். விவசாயி அவங்க ஆதார் அட்டையை கொடுத்து அவங்க கைரேகை அந்த மிஷினில் பதிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் உரம் கொடுக்க முடியும். நான் உரம் மானியத்தில் வர்றதுனால நேரடியாக விவசாயிக்கே மானியம் போய் சேரணுன்றதுக்காக அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. நல்லா வரவேற்க வேண்டிய ஒரு சிஸ்டம் இது. ஆனால் இதில் பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அது இவங்க சொல்லுவாங்க. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல, திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அது எந்த மாதிரியான உங்களுக்கு விற்பனை செய்கிறதுல எந்த மாதிரியான ஏற்பாடு? முதல்ல நெட் ப்ராப்ளம். அதாவது இப்போ டவுனில் பிரச்சனை இல்லை. இப்போ வில்லேஜஸ் இல்லை, ரூரல் வில்லேஜ், ரொம்ப இந்தியன் வில்லேஜில் விவசாயிகள் வாங்கும்போது அந்த நெட்டு ப்ராப்ளம் கரெக்டாக இருக்கணும். நெட் இல்லைன்னா கஷ்டம். அதை கரெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணால் தான் நம்ம டயத்துக்கு கரெக்டாக கொடுக்க முடியும். ரெண்டாவது, விவசாயிகள் இப்போ மழை இல்லை, அதனால் ஒன்றும் தெரியல. மழை பெய்யும் போது மானாவாரி ஏரியாக்கள்லாம் மழை பெஞ்சோன்னு மறுநாளே வாங்க வருவாங்க. அப்போ விவசாயி ஒரு 30-40 விவசாயி மொத்தம் வந்தாங்கன்னா ஒரு மிஷின் பத்தாது. அப்போ 4-5 மிஷின் வேணும். அதுக்கு நாப்பில் ஆளுலையும் கூட்டணும். இந்த ப்ராப்ளம் ஒன்று. ரெண்டாவது, மூணாவது, இந்த பாயிண்ட் ஆஃப் சேலுக்கு சர்வீஸ் டேக்ஸ் இல்லாமல் பண்ணணும். ஏன்னா அது இருந்ததுன்னா விவசாயிகளுக்கு தான் அது சேர்ந்து வரும். ரெண்டாவது, இது எம்ஆர்பி எசென்சியல் கமாடிட்டி ஆக்டில் இருக்குது. அந்த இதையும் இது பண்ணணும். இந்த ப்ராப்ளம் இருக்குது. தினகரன் சார், நீங்க சொல்லுங்க, இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு கொண்டு வந்தால் எந்த மாதிரி இருக்கும்? திடீரென்று இந்த அரசு இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? ஒரு வரிகள் கூட செய்தி குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அதிக விலைக்கு உரம் விற்கப்படுவதா இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரி தடுக்கப்படும் சார்? இப்போ அவங்க சொல்லியிருக்க என்னன்னா, மெயினாக இண்டஸ்ட்ரியலுக்கு போகிறத தடுக்கணுன்ற நோக்கத்தோட தான் ஆதார் அட்டைக்கு கொண்டு வர்றாங்க. அதே நேரத்தில் எவ்வளோ விவசாயிக்கு இருக்கக்கூடிய விவசாயி எல்லாமே சொந்த இடத்த வச்சு யாருமே பண்ணுறதில்ல. இவங்க அடுத்த திட்டமே எப்படி இருக்குன்னா, யார் பேரில் சொத்து இருக்கோ அவங்க பேருக்கு டைரெக்டாக மானியம் போன்றதான் திட்டமே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சொல்கிறது யாருனாலும் ஆதார் அட்டையை கொடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா சட்டப்படி பார்த்தீங்கன்னா சொத்து பெரியவங்க பேரில் இருக்கும், கீழே இருக்கவங்களன்னு பிரிக்காமல், பாக பிரிவினை பிரிக்காமலே பல இது இருக்குது. பல பேர் குத்தகைக்கு எடுத்தவங்க இருக்காங்க. அப்போ குத்தகைக்கு எடுத்து வியாபாரம் பண்ண விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எப்படி மானியம் போய் சேரும்? ஏன்னா விவசாயிங்கிறது அவர் தான். இப்போ இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சொத்தை பிரிக்காமல், சொத்து தகராறுல அண்ணன் தம்பிகளை பிரிக்காமல் இருக்கும். அப்போ ப்ராப்பராக யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது போய் சேருமாங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. அடுத்தது, நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது குத்தகைக்காரர்கள் மற்றும் வாரிசுதாரர்கள் அந்த விவசாய நிலங்களை உழுது கொண்டிருந்தால் அவர்களுக்கு உரம் வாங்கும் பொழுது அந்த மானிய தொகை கிடைக்காது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்திய வேளாண் அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சகம் இணைந்து இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது. அதனை மாவட்ட ஆட்சியர் தற்போது 1ஆம் தேதியிலிருந்து இந்த பிஓஇ சிஸ்டம் என்றப்படுகிற விற்பனை முனை இயந்திரத்தை மூலமாகத்தான் உரம் கொடுக்க வேண்டும் என்ற அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். விவசாயிகளை பொறுத்தளவுக்கு இந்த திட்டத்திற்கு விவசாயிகள் மத்தியில் ஒரு வெளிப்படையான புரிதல் இன்னும் வரவில்லை. அவர்கள் ஏதோ மானியம் கிடைக்கும், தங்களுக்கு மானியம் எளிதாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இருக்கிறார்கள். போக போக தற்போது விவசாய காலங்கள் இல்லாததினால் விற்பனை செய்வதில் எந்த ஒரு காலதாமதம் இல்லை என்கிறார்கள். இதே நேரத்தில் மழை பெய்யும் பொழுது விவசாயிகளுக்காக அதிகமாக உரங்கள் கொடுக்கும் பொழுது இதுபோன்ற பிரச்சனைகள் வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்குமே ஆதார் எண் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, ஆதார் அட்டை வைத்திருக்கிறார்களா? இது தொடர்பாக சரியான ஒரு புரிதல் அவர்களிடம் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதனை ஏற்படுத்தும் நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா?
நிச்சயமாக முதலாவதாக விவசாயிகள் வந்து இந்த கடைகளுக்கு வரும்போது உரம் மற்றும் பூச்சி மருந்துகள் வாங்கும் பொழுது அவர்களுக்கு புரியும் வண்ணமாக கடைக்காரர்களுக்கு இது போன்ற அறிவிப்புகள் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அது தவிர செய்தி நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாகவும் அறிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்துக்கிறார். இது தவிர அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கொண்டும் அதாவது இந்த விவசாயத்துறையை சேர்ந்த அந்த வேளாண் துறையை சேர்ந்த அலுவலர்கள் மூலமாகவும் அந்த இங்குள்ள விவசாயிகளுக்கு கொண்டு செல்வதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த புரிதல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆதார் கார்டு இல்லாதவர்கள் உடனடியாக ஆதார் கார்டை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ மதுரை மாவட்டத்தை பொழுதுக்கு 95% மேல் சதவீதமாக ஆதார் கார்டுகள் எடுக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால எந்த ஒரு புரிதலும் இல்லை. முதலாவதாக டிசம்பர் வரை இன்று தற்போது வரை ஒரு தகவல் தெரிவித்திருக்காங்க. டிசம்பர் வரை யாருடைய ஆதார் கார்டையும் கொடுத்து கூட தற்போது இந்த சோதனை முறையில் செயல்படுத்தும் முறையில் விவசாயிகளுக்கு உரங்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றிருக்கிறார்கள். ஜனவரியிலிருந்து விவசாயிகள் மட்டுமே தங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து உரங்களை வாங்கலாம். தற்போது சோதனை ஓட்டம் என்ற முறையில் அவர் குடும்பத்தில் உள்ள நபர்கள் யாராவது இருந்தார்கள் அவர்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து அந்த உரங்களை வாங்கிக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாக தகவல் தெரிவிக்கின்றன.